வணக்கம் மக்களே, நீங்க உங்க வீட்டுக்கு ஸ்லைடிங் கேட் போடலான்னு பிளான் பண்றீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான். நான் சொல்ற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்க. இப்ப ஸ்லைடிங் கேட்ல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னங்கறத பார்த்தலாம். பாயிண்ட் நம்பர் 1, ஸ்பேஸ் சேவிங். ஸ்லைடிங் கேட்டை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங். உங்களுடைய வீடு ரோட்டுக்கு பக்கத்துல இருக்குங்கிற பட்சத்துல நீங்க ஸ்விங் கேட் போட்டீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து வெளில வரும். அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கார் உள்ள வரதுக்கும் சிரமமா இருக்கும், வெளில போறதுக்கும் சிரமமா இருக்கும். எது கூட இல்லாம டிராபிக் ஜாமும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே ஸ்லைடிங் கேட்டா இருக்கிற பட்சத்துல உங்களுடைய கேட் ஸ்ட்ரக்சருங்கிறது சைட்ல போய் நின்றுடும். உங்களுடைய கார் வந்து ஈஸியா வெளில போயிட்டு உள்ள வரதுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 2, வைட் என்ட்ரன்ஸ். ஸ்லைடிங் கேட்டை பொறுத்த வரைக்கும் வைட் என்ட்ரன்ஸுக்கு பெஸ்ட்டுங்க. ஏன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில அவங்களுடைய என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப வைடா இருக்கும், அதே போல வாஸ்டாவும் இருக்கும். அதே போல வில்லாஸ், ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், அபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏரியால வந்து என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப வைடா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து ஸ்லைடிங் கேட் போயிடுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க வென் கம்பேர் டு ஸ்விங் கேட். பாயிண்ட் நம்பர் 3, ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள். காற்று எவ்வளோ அடித்தாலும் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிளாக இருக்குங்க. உதாரணத்துக்கு உங்களோட வீடு ஒரு பீச் பக்கத்தில் இருக்கு, இல்லை மழை அதிகமாக இருக்கு, புயல் அதிகமாக இருக்கிற சமயத்தில் உங்களோட ஸ்லைடிங் கேட் வந்து ஈஸியாக வந்து அதை தாங்கிடும். ஆனால் ஸ்விங் கேட்டுங்கிறது அந்த காத்தியோ மழையோ தாங்க முடியாம கேட் ஓப்பன் ஆகும்போது அந்த கார்ல இடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி காத்து அதிகமா இருக்கிற இடத்துல நீங்க ஸ்லைடிங் கேட் போடுறதுங்கிறது பெஸ்டான ஆப்ஷனா நான் சொல்லுவேன். பாயிண்ட் நம்பர் 4, ஆட்டோமேஷன் ஃப்ரெண்ட்லி. உங்களுடைய ஸ்லைடிங் கேட்டை நீங்கள் ஈஸியாக ஆட்டோமேஷன் பண்ணிடலாங்க வென் கம்பேர்ட் டு அதர் டைப் ஆஃப் கேட். ஒரு ஸ்விங் கேட்டை நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறதை விட ஒரு ஸ்லைடிங் கேட்டோடைய ஆட்டோமேஷன் பண்ணுற டைமிங் வந்து ரொம்ப லெஸ் தான். ஒரு ட்ராக் அடிச்சுட்டு ஒரு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணால் போதுங்க, ஈஸியாக ஆட்டோமேஷன் பண்ணிடலாம். அதே போல் இதோட மெயின்டெனன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமல் தான். நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 5, மாடர்ன் லுக். உங்களுடைய வீடு மட்டும் அழகாக இருந்தால் பத்தாதுங்க, உங்களுடைய கேட் வந்து ஒரு மாடர்ன் லுக்கில் இருக்கணும். உங்களுக்கு வேண்டிய டிசைன்ஸ், நீங்கள் என்ன டைப் ஆஃப் டிசைன்ஸ் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த டைப் ஆஃப் டிசைனில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் கேட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லைடிங் கேட்டில் இந்தமாரி டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் கொண்டு வர முடியும் வென் கம்பேர்ட் டு அதர் டைப் ஆஃப் கேட். இப்போ ஸ்லைடிங் கேட்டில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறது பார்த்துடலாமா? பாயிண்ட் நம்பர் 1, சைட் ஸ்பேஸ் நீடட். நீங்கள் ஸ்லைடிங் கேட் போடணுன்னா உங்கள் வீட்டுக்கு சைடில் இடம் வேணுங்க, அப்போ தான் வந்து ஸ்லைடிங் கேட் போட முடியும். ஆனால் அப்படி இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் கார்னர் ஸ்லைடிங் கேட் போட்டு அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஸ்லைடிங் கேட்டை விட கார்னர் ஸ்லைடிங் கேட்டும் போகலாம், இல்லைனா ஸ்லைடிங் கேட்டும் போகலாம் ஸ்பேஸ் இருக்கிற பட்சத்தில். பாயிண்ட் நம்பர் 2, ட்ராக் மெயின்டெனன்ஸ். நீங்கள் ஸ்லைடிங் கேட் போட போகிறீங்க, போட்டு முடிச்சிட்டீங்க, ஆனால் கரெக்டாக போகும். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கார் வந்து போகும்போது அதில் டஸ்ட் படியும், மழை பெய்யும் போது அதில் ட்ராக்ல வந்து துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ட்ராக்குங்கிறது கிளியராக இருந்தால் மட்டும்தான் கேட்டோட ஸ்மூத்னஸ்ங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ட்ராக்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாவே போதும், ஸ்லைடிங் கேட் பக்காவாக இருக்குங்க. பாயிண்ட் நம்பர் 3, இனிஷியல் காஸ்ட் ஸ்லைட்லி ஹை. உங்களுடைய ஸ்லைடிங் கேட்டோடைய இனிஷியல் காஸ்ட் எக்ஸ்பென்ஸுங்கிறது கொஞ்சம் ஹையாக இருக்குங்க வென் கம்பேர்ட் டு ஸ்விங் கேட். பட் லாங் ரன் டைமில் மெயின்டெனன்ஸ் கம்மி, லைஃப் அதிகங்க. பாயிண்ட் நம்பர் 4, வாட்டர் லாகிங் ஏரியா. உங்களுடைய வீடு ஒரு மேடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ட்ரன்ஸ் ரொம்ப லோவாக இருக்குங்கன்னா அங்கே வந்து தண்ணி வந்து தேங்கி நிற்கும். மழையினாலேயோ இல்லைன்னா நீங்கள் கொட்டுற தண்ணினாலேயோ வாசத்தரிக்கிற தண்ணினாலேயோ அங்கே வந்து தண்ணி தேங்க வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ராக் என்னாவும் பார்த்தீங்கன்னா நாளடைவில் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அங்கே தண்ணி தேங்காமல் நீங்கள் என்ன பண்ணுவோம், நல்ல கிளியர் ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இதனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் கம்மியாகும், லைஃப் டைம் டியூரபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 5, ப்ராப்பர் இன்ஸ்டலேஷன் அண்ட் மெட்டீரியல் குவாலிட்டி. உங்களுடைய ஸ்லைடிங் கேட்டோடைய ட்ராக்குங்கிறது ப்ராப்பராக இருக்கணும், அதே போல் அதோட வீல்ஸும் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ஸ்லைடிங் கேட்டோடைய ஸ்மூத்னஸ்ங்கிறது நல்லா இருக்காதுங்க. ஸோ ஒரு ஸ்மூத் இன்சுலேஷன் இல்லைன்னா ஃபியூச்சரில் நிறைய ப்ராப்ளம் வருங்க. கேட்டில் வந்து தர சத்தம் வரும், கேட்டை தள்ள முடியாது, ஒரு ஸ்மூத்தாக தள்ள முடியாது, ஜாம் ஆகும். ஸோ இந்தமாரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபேப்ரிகேட்டரை வச்சு நீங்கள் அந்த கேட்டை பண்ணணும். ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு கேட் ஆட்டோமேஷன் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஸோ உங்களுடைய கேட் வந்து செய்யும் போதே ப்ரொஃபஷனலான ஒரு ஃபேப்ரிகேட்டரை வச்சு பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா குவாலிட்டி சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி போட்டுருவீங்க, ஆனால் அது லைஃப் லாங் அது வருமாங்கிறது சந்தேகம். ஸோ வாங்குறது ஒரு தடவையாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக வாங்கி போடுங்க, அது லைஃப் டைம் நல்லா இருக்குங்க. முடிவாக நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நீங்கள் ஸ்லைடிங் கேட் தான் போட போறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, உடனே கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க சில்வர் விஸ்டா என்ட்ரன்ஸ் ஆட்டோமேஷன் கம்பெனி, நாங்க கேட் வித் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்க வீட்டுக்கே வந்து ஃப்ரீ சைட் விசிட் பார்த்து பெஸ்ட் சொல்யூஷன் தருவோம். தேங்க்யூ.